ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. ஸ்ரீமன் நாராயணீயம் 84வது தசகம். சமந்த பஞ்சகம் அடைதல். குருக்ஷேத்திர சமாகமம். क्वचिदत तपनोपरागकाले पुरिनिदतकृतवर्मकामसूनु यदुकुलमहिळावृतसुतीर्थं समुपगदोसि समन्दपञ्चकाख्यम्. இந்த 84வது தசகத்தில் பட்டதிரி குருக்ஷேத்திர சமாகமம், அதாவது சமந்த பஞ்சகத்தில் போய் எல்லாரும் ஒத்து சேர்றதை பற்றி வர்ணிக்கிறார் பட்டதிரி. அவர் குருவாயூரப்பனை பார்த்து சொல்கிறார், ஓ குருவாயூரப்பா, ஒரு நாள் நீ சூரிய கிரகணத்தன்று கிருதவர்மாவையும் அனிருத்தனையும் துவாரகையில் இருக்க வைத்துவிட்டு யாதவ பெண்களோடு சமந்த பஞ்சகம் என்ற புண்ணிய தீர்த்தத்துக்கு சென்றாய் அல்லவா குருவாயூரப்பா? குருவாயூரப்பன் பட்டதிரி சொல்கிறார். பகுதர ஜனதாஹிதாய தத்ர த்வமபி புனன் விநிமஜ்ய தீர்த்ததோயம் த்விஜகணபரிமுக்தவித்தராசி சமமிலதாக குரு பாண்டவாதிமித்ரைஹி. இந்த 2வது ஸ்லோகத்தில் கிருஷ்ணன் கிரகணத்தில் ஸ்நானம் தானம் செய்யறதை பற்றி வர்ணிக்கிறார் பட்டதிரி. அவர் குருவாயூரப்பனை பார்த்து சொல்கிறார், ஓ குருவாயூரப்பா, மக்களின் நலத்திற்காக நீ அங்கேயே தூய நீரில் நீராடினாய். இந்த தூய நீரை மேலும் தூய்மையாக்கினாய். பிராமணர்களுக்கு பல வகையான தானங்களை கொடுத்தாய். அப்பொழுது அங்கு வந்திருந்த பாண்டவர்களுடனும் கௌரவர்களுடனும் மற்றும் நண்பர்களுடனும் சேர்ந்தாய் அல்லவா குருவாயூரப்பா? குருவாயூரப்பனை பார்த்து பட்டதிரி சொல்கிறார். तव खलु दयिता जनै समेदा त्रिपदसुधा त्वयि गाढभक्तिभारा तदुदित भवदाकृति प्रकारैरतिमुमुते सममन्यभामिनीभिः. இந்த 3வது ஸ்லோகத்தில் திரௌபதி கிருஷ்ணனோட திருமண கதைகளை கேட்டு மிகவும் மகிழ்ந்தாள். அவர் குருவாயூரப்பனை பார்த்து சொல்கிறார், ஓ குருவாயூரப்பா, அந்த சமயம் திரௌபதி உன்னிடத்தில் திடமான பக்தி கொண்டிருந்தாள். உன் பிரியைகளான பத்னிகளுடன் சேர்ந்து பேசினாள். மேலும் ருக்மிணி, சத்யபாமா முதலிய பத்னிகள் ஒவ்வொருவரையும் நீ மணந்து கொண்ட முறைகளை அவர்கள் மூலம் கேட்டு மற்ற பெண்களிடம் கூறி திரௌபதி மிகவும் சந்தோஷமடைந்தாள் அல்லவா குருவாயூரப்பா? குருவாயூரப்பனை பார்த்து பட்டதிரி சொல்கிறார். तदनु च भगवन्निरीक्ष्य गोपानति कुतुकादुपगम्यमानयित्वा चिरतरविरहातुराङ्गरेखा पशु भवतु सरसं त्वमन्वयासीहि. இந்த 4வது ஸ்லோகத்தில் கிருஷ்ணன் கோபர்களையும் கோபிகைகளையும் வெகுமதித்தல் பற்றி வர்ணிக்கிறார் பட்டதிரி. அவர் குருவாயூரப்பனை பார்த்து சொல்கிறார், ஓ குருவாயூரப்பா, அதன் பின் நீ நந்தகோபர் முதலிய கோபர்கள் கோபியர்களை கண்டு மிக்க மகிழ்ச்சி அடைந்து அவர்கள் அருகில் சென்றாய். அவர்களை வெகுமதித்து பெருமைப்படுத்தினாய். அந்த கோபியர்கள் நெடுநாட்களாக உன்னை பார்க்காததால் உண்டான பிரிவினால் மிகவும் வருந்தி உடல் இளைத்திருந்தார்கள். நீ அன்போடு அவர்களை பின்தொடர்ந்து சென்றாய் அல்லவா குருவாயூரப்பா? குருவாயூரப்பனை பார்த்து பட்டதிரி சொல்கிறார். सपदि च भवदि क्षणोत्स्वेन प्रमुषितमानकृतां नितम्बिनीनाम् अधिरसपरिमुक्तकञ्जुलीके परिचयकृत्यतरे कुचेन्यलैषीः. இந்த 5வது ஸ்லோகத்தில் கிருஷ்ணன் கோபியர்களோடு ஆனந்தத்தை அனுபவிக்கிறதை வர்ணிக்கிறார் பட்டதிரி. அவர் குருவாயூரப்பனை பார்த்து சொல்கிறார், ஓ குருவாயூரப்பா, உன்னை பார்த்ததால் அந்த கோபியர்கள் மிகவும் சந்தோஷமடைந்தார்கள். அவர்கள் மனதில் உள்ள அகங்காரம் நீங்கிவிட்டது. முன்பே அவர்களுடன் இருந்த பழக்கத்தினால் அவர்களிடம் நீ ஒன்றிவிட்டாய் அல்லவா குருவாயூரப்பா? குருவாயூரப்பனை பார்த்து பட்டதிரி சொல்கிறார். ரிபுஜன கலஹை புன புனர்மே சமுபகதைரியதி விலம்பனாபூத் இதி கிருத பரிரம்பணே த்வயி த்ராகதி விவஷா கலு ராதிகானிலில்யே. இந்த 6வது ஸ்லோகத்தில் ராதை கிருஷ்ணனிடம் நிற்கிறதை வர்ணிக்கிறார் பட்டதிரி. அவர் குருவாயூரப்பனை பார்த்து சொல்கிறார்,
ஓ குருவாயூரப்பா, அடிக்கடி சத்ருக்களுடன் போரிட நேர்ந்ததால் இவ்வளவு காலம் தாமதம் ஏற்பட்டது என்று சொல்லிக்கொண்டே அந்த ராதையை நீ ஆலிங்கனம் செய்தாய். இதை கேட்டு பரவசமான ராதை உன்னிடத்திலேயே லயித்து விட்டாள் அல்லவா குருவாயூரப்பா? குருவாயூரப்பனை பார்த்து பட்டத்திரி சொல்றார். அபகத விரஹ வியாதாஸ்ததா ரகசி விதாய दताद तत्त्वबोधं परमसुगचिदात्मगोहमात्मे युधयतु वस्फुटमेव चेतसीति. இந்த 7வது ஸ்லோகத்தில் கிருஷ்ணன் ஞானோபதேசம் செய்கிறதை வர்ணிக்கிறார் பட்டத்திரி. அவர் குருவாயூரப்பனை பார்த்து சொல்கிறார், ஓ குருவாயூரப்பா, ஏகாந்தத்தில் அந்த கோபிகைகளின் விரக தாபத்தை நீ போக்கினாய். மேலும் நான் பேரின்பத்தின் உருவமாயும் அறிவின் வடிவமாயும் உள்ள பரமாத்மாவே என்பது உங்கள் மனதில் தெளிவாக விளங்கட்டும் என்று சொல்லி நீ அவர்களுக்கு உண்மை அறிவை அளித்தாய் அல்லவா குருவாயூரப்பா? குருவாயூரப்பனை பார்த்து பட்டத்திரி சொல்கிறார். சுகரச பரிமிஸ்ருதோ வியோக கிமபி புரா பவதுத்தவோபதேசைஹ समभवतमुद परं तु तासां परमसुखैक्यमयी भवद्विचिन्ताम्. இந்த 8வது ஸ்லோகத்தில் கோபிகைகளில் பிரம்மானந்த சுகத்தை வர்ணிக்கிறார் பட்டத்திரி. அவர் குருவாயூரப்பனை பார்த்து சொல்றார், ஓ குருவாயூரப்பா, முன்பு உன்னை பிரிந்ததால் உண்டான துன்பம் உத்தவரின் அறிவுரைகளால் கோபியர்களுக்கு கொஞ்சம் ஆனந்த ரசம் கலந்ததாக ஆயிற்று. இப்பொழுது உன் உபதேசித்தால் உன்னை பற்றிய நினைவு அவர்களுக்கு பிரம்மானந்த சுகமாக இருந்தது அல்லவா குருவாயூரப்பா? குருவாயூரப்பனை பார்த்து பட்டத்திரி சொல்றார். முனிவர நிபஹைஸ்தவாத பித்ரா துரித சமாய சுபானி ப்ருச்யமானைஹி த்வயி சதி கிமிதம் சுபாந்தரைரித்யுருஹசிதைரபி யாஜிதஸ்ததாசௌ. இந்த 9வது ஸ்லோகத்தில் வசுதேவர் பாபம் விலக யாகம் செய்கிறதை பற்றி வர்ணிக்கிறார் பட்டதிரி. அவர் குருவாயூரப்பனை பார்த்து சொல்கிறார், ஓ குருவாயூரப்பா, அந்த சமயம் உன் தந்தை வசுதேவர் பாபம் விலக என்ன செய்ய வேண்டும் என்று நாரதர், வியாசர் முதலிய மகர்ஷிகளை கேட்டார். இதை கேட்ட மகர்ஷிகள், நீ மகனாக அருகில் இருக்கும்போது வேறு சுப கர்மாக்களால் என்ன பிரயோஜனம் என்று மனதிற்குள் சிரித்தார்கள். ஆனாலும் அவர்கள் வசுதேவரின் மன அமைதிக்காக ஒரு யாகத்தை செய்வித்தனர் அல்லவா குருவாயூரப்பா? குருவாயூரப்பனை பார்த்து பட்டதிரி சொல்றார். சுமஹதி யஜனே விதாயமானே பிரமுதித மித்ரஜனே சஹைவ கோபாஹ யது ஜனமஹிதாஸ்திருமாசமாத்ரம் பவதனுஷங்கரசம் புரேவ பேஜுஹு. இந்த 10வது ஸ்லோகத்தில் யாகத்தில் கோபர்களை ஆனந்திக்க செய்யறதை பற்றி வர்ணிக்கிறார் பட்டதிரி. அவர் குருவாயூரப்பனை பார்த்து சொல்றார், ஓ குருவாயூரப்பா, அந்த பெரிய மகத்தான வேள்வி ஆரம்பித்து நடந்து கொண்டிருந்தது. சந்தோஷத்துடன் உற்றார் உறவினர்கள் யாதவர்களும் இடையர்களும் ஒருங்கே பெருமைப்படுத்தப்பட்டார்கள். இப்படி அவர்கள் 3 மாத காலம் உன் சேர்க்கையால் உண்டான சுகத்தை முன்போலவே அடைந்தார்கள் அல்லவா குருவாயூரப்பா? குருவாயூரப்பனை பார்த்து பட்டதிரி சொல்றார். प्यपगम समये समेत्य राधां दृढमुपगुह्य निरीक्ष्य वीदखेदां प्रमुदितहृदयपुरं प्रयादः पवनपुरेश्वर पाहि मां गदेभ्यः. सर्वत्र गोविन्दनामसङ्कीर्तनं गोविन्द गोविन्द. இந்த 11வது ஸ்லோகத்தில் கிருஷ்ணன் துவாரகைக்கு திரும்புறதை வர்ணிக்கிறார் பட்டதிரி. அவர் குருவாயூரப்பனை பார்த்து சொல்றார், ஓ குருவாயூரப்பா, அனைவரும் திரும்பி செல்ல புறப்பட்ட பொழுது நீ ராதையை இறுக கட்டி தழுவிக்கொண்டாய். அதனால் ராதையும் வருத்தம் நீங்கி மனம் தெளிந்து நிம்மதி அடைந்தாள். நீ இதை கண்டு மிகவும் சந்தோஷம் அடைந்து துவாரகை திரும்பினாய். இப்படிப்பட்ட நீயே என்னை நோய்களிலிருந்து காத்துருள வேண்டும் என்று பட்டதிரி பிரார்த்திக்கிறார். அப்படியே நாமும் கண்ணனுடைய திருவடி தாமரைகளில் விழுந்து வணங்கி பிரார்த்திப்போம். சர்வத்ர கோவிந்த நாம சங்கீர்த்தனம் கோவிந்த கோ